டேரக்டர் என்னெல்லாம் நினச்சது எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டிலேயே மூளையை கைட்டி வச்சுட்டு வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லாஜிக்கலாக நிறைய கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்காது. இதே சம்மந்தப்பட்டது புதுமையாக இருக்குது. இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா பிடிக்கும். போக லேட் பிக்கப் ஆகும். படம் நல்லா இருக்குது, உண்மையில் நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஜென்சி கிட்ஸ் கான்செப்ட் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த் இல்லை. ஜென்சி கிட்ஸோட வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸாக வந்து பாருங்கள், இன்னும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஜென்சி கிட்ஸ் கான்செப்ட் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த் இல்லை. ஜென்சி கிட்ஸோட வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி சென்ஸ்லாம் எல்லா படத்துலையுமே டாப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடும். ஸ்டோரி செம்ம டிஃப்ரெண்ட்டு, நியூவாக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவிஸ் தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, நிறைய கான்செப்ட் நியூவாக சொல்ல வராங்க, அதை பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ரிவ்யூ. வேற லெவல் படம் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி படம்லாம் வந்து புதுசாக இருக்குது. நிறைய படம் பார்த்துருப்போம், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ட்வின் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்வின்னா பொதுவாக 2 கேரக்டர் வருவாங்க, 2 பேர். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள்லேயே 2 பேர் வர மாதிரி. காலையிலேருந்து ஈவினிங் ஒருத்தவங்க, ஈவினிங்லேருந்து நைட்டு ஒருத்தவங்கன்னு வருவாங்க, பாய் கேர்ளாக மாதிரி. படம் வேற லெவல் படம், ஒர்த்ஃபுல்லான படங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எடிட்டிங்லாம் செம்ம எடிட்டிங்காக இருந்தது. மியூசிக்கு எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. நடித்த எல்லாருக்குமே கரெக்டான கேமியா கொடுத்துருக்காங்க. எல்லாமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எவனும் குறைலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒர்த்ஃபுல்லான படம். ஃபர்ஸ்ட் ஹாப்லேருந்து லாஸ்ட்டு படம் முடிகிற வரையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே போரிங்லாம் இல்லை. சாங்லாம் வேற லெவல் சாங்காக இருந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம ரியலிட்டிக்காக பார்க்கறதுக்கு படத்துக்குள்ளே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான்ட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த சொதப்புலும் இல்லை. அது அப்படி கரெக்டாக கதையை வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இல்லை, படம் நல்லா இருந்தது. உண்மையிலே யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய படம் வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும். அதுதான் ஒரு சட் ஆஃப் பீரியட்ஸ்னால எல்லாம் ஒரு 2 விதமாகவும் யோசிப்பாங்க. பசங்க பொண்ணு மாதிரி, பொண்ணு பசங்க மாதிரி. இது ஒரே டைமில் ஒரு பாடியில் 2 பேருமே இருந்தால் எப்படி யோசிப்பாங்கன்றது நல்லா இருந்தது. 100% ஃபேமிலி பார்க்குற படம் தான் அது. அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறையவே ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் தான் அங்கே அந்த ஸ்டோரிக்கு ஒரு லைட்டாக பாயிண்ட் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ்லாம் வருவார், அதெல்லாம் நல்லா இருந்தது அவர் சீன். உண்மையிலே லேக்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன அடல்ட் சீன்ஸ் இருக்குது. மற்றபடி ஓகே தான். 10க்கு 9.5 கொடுக்கலாம். டபுள் ஆக்குமென்சி ஒரு நல்ல படம். லாஜிக்கெலாம் பார்க்காத ஃபஸ்ட்டு அப்படி சொல்ல போனால் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டோரி தான். முடிக்கும் போது கூட ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காக கூட முடிக்காமல் எமோஷனலாக நல்லா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக யங்ஸ்டர்ஸாக பார்க்கணும்னு நினச்சா நல்ல படம் தான். எந்த வல்கர்ஸுன்னு பெருசாலாம் இல்லை. ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான படம். செம்மையாக பண்ணியிருக்காரு. அதான் கேரக்டர்ஸாக எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வீட்டு கேரக்டர் அந்த காமெடிக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவருமே எமோஷனல் ஆகும்போது நல்லா இருந்தது. ஆமாம், ஆனால் அப்படி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். இந்த மாஸ் ஹீரோக்கான ஃபர்ஸ்ட் படத்துல இந்த மாஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதுவுமே அவருக்கு செட் ஆகுது. அதனால் பார்க்கும்போது பெருசாக நம்மளுக்கு அது எதுவும் தெரியல, நல்லா இருந்தது. பார்க்கலாம். பெருசாக வல்கர் சீன்ஸ்லாம் இல்லை. 2 சாங்கில் மட்டும் தான் இந்த ரொமான்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி பெருசாக வல்கர் அப்படின்னு பார்க்கவே முடியாத அளவுக்கு இல்லை, நல்லா இருக்கு. அப்போல்லாம் இல்லை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டோரி ஓரியன்டாக போகும். பட் அதை தாண்டி அது பெருசாக லேக் மாதிரிலாம் ஃபீல் ஆகல. ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா, ரொம்ப அழகாக இருக்குது படம் நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. டபுள் ஆக்குபென்சி படத்தோட என்ன ஜேர்னர்ன்றதை ட்ரைலர்லேயே பார்த்துருப்போம். நம்ம உள்ளே வந்து பார்க்கும்போது வேறு ஏதாவது இருக்குமான்னா வேறு மாதிரியும் இருக்குது. உள்ள என்ன விஷயம்னா டேரக்டர் என்னெல்லாம் நினச்சது எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டிலேயே மூளையை கைட்டி வச்சுட்டு வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லாஜிக்கலாக நிறைய கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்காது. ஏன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டையே மாற்றுறாங்க. அந்த ஹார்ட் எங்கேருந்து கிடச்சதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சும்மா ஒரு தடவை பார்க்கலாம் சார், வேற ஒன்றும் இல்லை. ஒரு புது விதமான ஒரு அட்டெம்ப்ட். அதாவது இந்த நியூன்னு ஒரு படம் வந்திருக்கும், எஸ்ஜே சூர்யா படம். அது மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்களே தவிர பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான்.